كلنا ببعض أحمد الله حاسبي وأدود صلي ربي على النبي محمود والله عن علي صاحبي وطوبى رضا ماذا مجذوبك المحمود والله آمين والقلوب طيب بينهم على محمود عصيق سليق الله على الأعداء لاسمه محمود شاكرا ذاكرا مزاكر نفسي مطمئنا بسيره محمود حتى جذبته عناية محمود سلم على النبي يا ودود آله وصحبه محمود وبه أهل منبع البركات وميرادا به محمود وبه أهل منبع الحسنات وغفرا ذنبهم به محمود صلوات على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قرآن ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون.
إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று ரபியுல் அவ்வல் ஷரீஃப் 14ஆம் நாள். இந்த நாளிலே நமது காயல்மா நகரினுடைய நாயகர்களில் ஒருவராக திகழும் பாதுகாவலரில் ஒருவராக திகழும் அவங்க நாதாவாக மட்டும் இல்லாமல் இந்த மக்களினுடைய உடைமைகளுக்கு பாதுகாவலராக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான இறைநேசர் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உருஸ் முபாரக். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இறைநேசர்கள் குறித்த சில தகவல்களை பேசுவதற்கான வாய்ப்பை தந்த வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, அப்பா அவர்களை குறித்து மிகப்பெரிய வரலாறுகளை நாம் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர்கள் குறித்த ஒரு சில தகவல்கள் அவர்கள் இங்கே ஓதப்படக்கூடிய அந்த மர்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்முடைய ஆபாக்கள் சொல்வதற்கு நாம் கேட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றளவும் ஒரு பொருள் நம்மிடம் இருந்து காணாமல் போனால் உடனே நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பொம்பளை பிள்ளைகள், சகோதரிகள் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு நேர்ந்துட்டா அது கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அது இன்று அளவும் கூட மிக சாத்தியமான ஒரு விஷயமாக இருப்பது பெரிய ஆச்சரியம். அது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபியையும் ஒரு திறமை மிக்கவராக, நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தா ஒரு ஸ்பெஷலிஸ்டாக அல்லாஹ் அனுப்பியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் தந்திரம், மந்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. குர்ஆன் நெடுகிலும் நீங்க பார்க்கலாம், அந்த வரலாறு அல்லாஹ் சொல்லுவான். அந்த காலகட்டத்திலே
தந்திரங்களும் மந்திரங்களும் சிஹர் என்று சொல்லக்கூடிய சூனியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புறான். அவங்க கையில ஒரு கோலை கொடுத்தான், அசா. அந்த அசா என்ன வேலைகள் எல்லாம் பார்த்திருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அசாவின் மூலமாக, அந்த கம்பின் மூலமாக எத்தனையோ முஅஜிஸாத்துகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய திறமை வாய்ந்த சாஹிர்களை, இந்த மந்திர தந்திர சிஹர் செய்யக்கூடியவர்களை எல்லாம் ஃபிரௌன் ஒரு தடவை அழைச்சான். வந்தவர்கள் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், அதுல ரொம்ப திறமை மிக்கவர்கள். அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஃபிரௌன் அழைக்கிறான். வாங்க பார்க்கலாம், நாங்க எங்களுடைய ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் உங்களை நபின்னு சொல்றீங்களே, என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு போட்டி மாதிரி நடத்தப்படுது. அவன் பெரிய கூட்டமா திரண்டு நிற்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஆளை பார்க்கறதுக்கெல்லாம் பயமா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமும் நல்ல புஷ்டியான ஆள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், இப்ராஹிம் நபியை பார்த்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லா நபியும் பார்த்தாங்க. சில நபிமார்கிட்ட பேசினாங்களா இல்லையா, அதனால அவங்க குறிப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நல்ல புஷ்டியோடு இருந்தாங்க, நல்ல முடி வச்சிருந்தாங்க அப்படின்லாம் அவங்கள பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு ஆள் தானே, கூட யார் இருக்கிறான்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான். இங்க பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. ஃபிரௌன் இருக்கிறான், அவனுக்கு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப போட்டி ஆரம்பிக்கணும். யார் போட்டியா ஆரம்பிக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கிறதா அல்லது இந்த சாஹிர்கள் ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிறது வரும்போது, இந்த சாஹிர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த சூனியக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து மூசா நபிகிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கவான்னு ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மூசா நபிகிட்ட. மூசா நபிகிட்ட அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு அனுமதி கேட்கிறாங்க. நீங்களா ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவர்கள்லாம் கையில ஒரு கயிறு மாதிரி வச்சிருந்தாங்க. முதல்ல அதை போடுறாங்க. ஒரு 1000 பேர் இருக்கிறான்னு வைங்க, 1000 கயிறு போட்டா 1000 பாம்பா மாறிடுச்சு. ஒரு பாம்புக்கு வந்து நம்ம ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். 1000 பாம்பு அப்படி எடுத்து மூசா நபியை நோக்கி வருது. 1000 பாம்புகள் வந்து எப்படி இருக்கும்? பெரிய பெரிய பாம்புகள்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் ஹவுஃப் வந்தது. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் பயந்துட்டான். லா தஹப், எதுக்கு பயப்படுறீங்க? அல்லாஹ் சொல்றான், எதுக்கு பயப்படுறீங்க? வாழ்க்கை அசா, தூக்கி போடுங்க, உங்க கையில் இருக்க அசாவை தூக்கி போடுங்க. கையில் குச்சி வச்சிருக்கிறீங்கல்ல, அதை தூக்கி போடுங்க நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னதும் தூக்கி போட்டாங்க. ஃபைதாஹி ஸுபானு முபீன், அது பிரம்மாண்டமான மலைப்பாம்பா ஆயிடுச்சு. எல்லாம் இவ்வளவு பெரிய பாம்பா இருக்குது, இவ்வளவு மொத்தத்தில் இருக்குது. இது இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த வாசலுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. அவ்வளவு பாம்பையும் அது முழுங்கிடுச்சு. எல்லாத்தையும் முழுங்கி வேட்டை முடிச்சு. இந்த சாஹிர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவ்வளவு பேரும் சுஜூதுல விழுந்துட்டான். ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டுட்டான். எல்லாரும் ஈமான் கொண்டுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ஒரு சத்தம் கேட்குது மேராஜ்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் சத்தமாக கேட்குது? இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாஹிராக இருந்தாங்கல்ல, அவங்களுடைய சத்தம். இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்தில் அந்த இடம் கொடுத்துட்டான். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரலாறு, குர்ஆன் பேசுது. எப்படி இவர்களுக்கு இந்த ஈமானினுடைய பாக்கியம் கிடைத்தது என்பதை குறித்து சொல்லும் பொழுது,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சாகிர்கள் அனுமதி கேட்டாங்களா இல்லையா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கிறான்னு ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க பாத்தீங்களா? அது ஒரு மரியாதை தானே. நாங்க தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்கலையே, அல்லது நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கல. அவங்கள்ட்ட வந்து மூசான்னு அவங்க நபியை ஏத்துக்கிட இல்லை. ஆனாலும் வந்து என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கட்டுமா? நீங்க ஆரம்பிங்க. அந்த ஆரம்பிங்கன்னு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு அதபுக்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய நேசர் இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய கலீமுல்லா, அல்லாஹ்வுடைய ஹபீபு, அல்லாஹ்வுடைய நேசரு. எனவே என்ன செஞ்சிட்டாங்க, என்னுடைய நேசரோட நீங்க அதபோட நடந்து கொண்டதால் உங்க அத்தனை பேருக்கு ஹிதாயத்தை தர்றேன். அப்ப அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ளவர்கள் அந்த ஒரு ஸ்பெஷல். அவங்களுடைய பைக்குள்ள கையை விட்டுட்டு இப்படி வெடுத்தா அப்படி ஜோதியா இளங்கும். குர்ஆன் சொல்லுது அப்படி அழகா இருக்கும், அப்படி கவர்ச்சியா இருக்கும், கண்களையெல்லாம் அது ஈர்க்கும், அவ்வளவு ஒளிமயமாக இருக்கும். இப்படி எல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவத்துறையில டாப்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் மருத்துவத்துறையில ரொம்ப மேன்மையா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரிய டாக்டராக தான் அனுப்பிட்டான். ரொம்ப பெரிய டாக்டர், சாதாரண டாக்டர் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிடையாது. சவால் விடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய டாக்டரு. கண் தெரியாதவர்கள், அதாவது இப்போ கண் மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பார்வையோடு இருந்தார், இப்போ பார்வை மங்கிட்டு கொண்டுட்டுனா ஆப்ரேஷன் பண்ணுறது கொண்டுறது, இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல பார்வை வெளிச்சமாக இருக்குது சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் பிறவி குருடர்களை வந்து ஒளி தர முடியாது. இன்றைய காலத்திலே பிறக்கும் பொழுதே பார்வை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒளியை கொண்டு தர முடியாது. ஏற்கனவே பார்வை இருந்து போனால் அவர்களுக்கான பார்வையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கண்ணை அப்படி தடவுவாங்க, ஹயாத்தாய் கண் வந்துடும், ஒளி வந்துடும். அதனால தான் அவங்களுக்கு மசீஹ், ஈசா மசீஹ்னு சொல்றோம் இல்ல, மசீஹ்னா தடவுபவர் அப்படின்னு அர்த்தம், தடவக்கூடியவர்னு அர்த்தம். அப்படி தடவுனா போதும், பிஸ்மில்லான்னு தடவுனா போதும், இதுனில்லான்னு தடவுனா போதும், கண்ணுல பார்வை வந்துடும். அப்படி ஒரு தனித்தன்மை கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. குஷ்டரோகிகளாக இருந்தால் பீதனில்லான்னு தடவுனா போதும் அவனுக்கு ஷிஃபா கிடைச்சிடும். சரி, இதெல்லாம் விடுங்க. அதுக்கு அடுத்ததான் ஆக டாப்பான விஷயம், கும்பி இதுனில்லா. மௌத்தானவனை பார்த்து கும்பி இதுனில்லான்னு என்ன ஆச்சு, அவன் ஹயாத் ஆயிடும். ஹயாத் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய, அந்த காலத்தில் ஒரு வரலாறுக்காக சொல்ற, ஒரு தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கபரிஸ்தான். அங்க ஒருத்தன் வந்து அழுதுட்டே கிடக்கிறான். அழுண்டா அப்படி ஒரு அழுகைனா சொல்ல முடியாத அழுகையாக இருக்குது. அட ஏன் அழுகிற நீ அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. ரொம்ப இரக்க சிந்தனை உள்ளவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இரக்க சிந்தனை உள்ளவர்கள். எதுக்குப்பா நீ அழுகுறா அப்படின்னு, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, 3 நாள் அந்த இடத்துல உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், 3 நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமா? ஆமா, நீங்க தான் மௌத்தானவங்களை ஹயாத் ஆக்குவீங்களே. என் மனைவியை ஹயாத் ஆக்கித்தாங்க. அவ்வளவு அழகாக இருப்பாள், அவ்வளவு கருணையோடு இருப்பாள், என்ன பாசத்தோடு இருப்பாள். நாங்க கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அழகுன்னு அப்படி ஒரு அழகு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால என்னுடைய மனைவியை ஹயாத் ஆக்குங்கன்னு கெஞ்சி கதறான். நம்ம இறக்கப்பட்டான். அவன் அழுது 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 கண்ணெல்லாம் பூத்து போய் வேற இருக்கு. அதனாலதான் சட்டனை ஈசா நபியை கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொன்ன எந்த கபருடா அப்படிங்கும்போது ஒரு இப்படி கை காட்டுறான். கும்பி இதுன்னு இல்லான்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அந்த கபர்ல இருந்து ஒரு ஆம்பளை எழும்புறான். அவனுடைய வாயிலிருந்து காதிலிருந்து அப்படி நெருப்பு வெளியே போய்கிட்டு இருக்கு. அதாபு செய்யப்பட்டு இருக்கிறான். அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அவன் கபருக்குள்ள அதாபு செய்யப்படுறான். அவனுடைய காதுகளிலிருந்து அப்படி புகை, நெருப்பு புகை வெளியே போய்கிட்டே இருக்கு. வாயிலிருந்து புகை வருது. அவன் தாங்க முடியாத ஒரு சங்கடத்தில் இருந்துட்டான். அட என்னடா இது,
நீ கபரை காட்டினா இப்போ ஒரு பொம்பளை எழுதுன்னு பார்த்தா இவன் எழுப்பி நிற்கிறான், அவன் காபீரு, அவன் எழுப்பி நிற்கிறான் அப்படின்றதும் இல்லை இல்லை அந்த கபரு அப்படின்னா அந்த காபீர் பாருங்க சுதாரிச்சுட்டான். அஷாத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ்ன்ட்டு ஈமான் கொண்டுட்டான். அங்கனைக்குள்ள மௌத்தா போய் ஹயாத்தாக வந்தது பாருங்க, அவனுக்கு கிடைச்ச சான்ஸை பாருங்க. ஏதோ அவனுடைய காலத்தில் ஒரு கயிறை செஞ்சிருப்பான், அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கும், அவனை ஹயாத் ஆக்கிட்டான். எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை தானே இதெல்லாம். அவன் என்ன செஞ்சிட்டான், டக்குன்னு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூல், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வை ஏத்துக்கறேன் அப்படின்னு ஈமான் கொண்டுட்டான். அவங்க திருப்பி நீ என்ன செஞ்சு மௌத்தாயிரு மீத்துண்டாங்க, அதோட மௌத்தாயி கபருக்குள்ள முடினா கபர் மூடிடுச்சு. என்னப்பா நீ இல்லை இல்லை அதுக்கு அடுத்த இந்த பக்கத்தில் இருக்கிற கபரு கும்பு இது இல்லானோடனே அந்த பிள்ளை இளம்பிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான லட்சணமான பிள்ளை, அவனுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல, ரொம்ப பெரிய மன நிறைவு. அந்த மன நிறைவோடு தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு அவன் போகிறான். அவன் 3 நாளாக கடந்து அழுது 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 அப்படியே உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு. ஒரு மரத்தடியில் போய் இருந்து தன்னுடைய மனைவியினுடைய மடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். மௌத்தா போன மனைவி ஹயாத்தாகி இப்போ மடியில் கடந்து தூங்கப்படுது. அந்த நேரத்தில் அந்த ஊருடைய ஒரு இளவரசன் அவன் குதிரையில் அப்படி போகிறான், அவனுடைய ஆட்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தக்தீரை சொல்றதுக்காக இந்த வரலாறை சொல்லுவான். அவன் போறான், அவன் ஆஜானு பாகுவா ரொம்ப அழகா இருக்கிறான், அவன் குதிரையில போய்கிட்டே இருக்கிறான். அப்படி குதிரையில போய் கொண்டு இருக்கும் பொழுது அவனோட பரிவாரங்கள் வீரர்கள்லாம் அப்படி பின்னால போறாங்க. ரொம்ப கம்பீரமா போகும்போது இந்த மரத்தடியில ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய மடியில ஒருத்தன் படுத்து கிடக்கிறதையும் பார்க்கிறான். அந்த பெண்ணினுடைய அழகுல இவன் மயங்கிட்டான், அந்த இளவரசன். இந்த பெண் அந்த இளவரசனுடைய அழகுல மயங்கிட்டான். இளவரசன்ல காசு நிறைய இருக்கும், அதுல மயங்கிட்டான். தன்னுடைய மடியில கிடக்கக்கூடிய கணவனினுடைய தலையை எடுத்து அப்படி கீழே வச்சுட்டு அவன் எழுப்பி அவளுடைய போயிட்டான். அவன் தன்னுடைய குதிரையை ஏற்றிக்கிட்டு கொண்டு போயிட்டான். முழிச்சு பார்த்தா இல்ல, மனைவியை காணோம். இவன் திகைச்சான். 3 நாளாக கடந்து தேடி கீடு ஈசா நபிட்ட கேட்டு இப்ப இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, ஆளை எங்கடான்னு தேடி தேடி பார்த்தா அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, அதான் அந்த இளவரசனோட போற அப்படின்னு சொன்னோடனே நேரம் ஓடி வந்து அவளை கூப்பிடுறான். இனி அங்கனுக்குள்ள தகராறு ஆயிடுச்சு. இளவரசன் கேட்குறான், நீ யாருப்பா நீ? நான் இவனுடைய கணவன், இவனுடைய கணவன், என்னுடைய மனைவியாவா, என்னுடைய அனுப்பவை, நீ ஏன் கூட்டிட்டு போற அப்படின்னு. என்னடா பைத்தியம் விளையாடிட்டு இருக்கிறான், அவ என்னுடைய மனைவி, நாங்க எவ்வளவு காலமா கணவன் மனைவியை உட்காந்துட்டு இருக்கிறான்னு அவன் சொல்றான். அப்ப இது என்னடா பெரிய மக்களுக்கெல்லாம் பெரிய கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் வந்தாங்க, யாருக்கு இவங்களெல்லாம் தெரியல. விசாரிச்சா அந்த கடைசியில் சரிப்பா நீ வந்து உன் மனைவிங்கிறான், அவர் வந்து அவன் மனைவிங்கிறான். அவள்கிட்டயே கேட்டுருவான், நீ யாருப்பா? நான் அந்த இளவரசன் மனைவி தான்ங்கிறாவா. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் வராங்க. உடனே இவன் கதறி போய் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா ரூஹ் அல்லாஹ், இப்படி இவன் நடந்துக்கிட்டா, இந்த மாதிரி நீங்க தானே ஹயாத் ஆக்குனீங்க, நீங்க தான் இருந்தீங்க. ஆமா, அந்த பெண்ணை கூட்ட, ஆமா இவன்லம்மா உன் கணவன், அவன் கேட்டு தானே உன்னை கபூர்லேருந்து நான் எழுப்புனேன், நீங்கெல்லாம் என்னை எழுப்ப இல்லை. நீங்க யாரு? என்ன யாருன்னு நீ கேட்கிற? நீ நான் தான் ஈசா மசீஹ், அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹ், நபியுல்லாஹ், ரூஹுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் உங்களை நான் பார்த்தது இல்லை, உங்களை ஏற்றுக்கிட்டதும் இல்லை அப்படிங்கிறான். அவன் முஸ்லீமா இருந்த புள்ள. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா, நீ மீண்டும் மௌத்தாயிருந்தோடனே அதோட மௌத்தாயிட்டான். இதை எதற்கு எழுதுவாங்க அப்படின்ட்டா, காபிரா போனவன் மௌத்தாகி எழும்பி ஹயாத்தாகி முஸ்லீம் ஆகிட்டு மௌத்தாயிட்டான். ஒரு முஸ்லீமாக இருந்தவா கபூர்லேருந்து வெளியில வந்து காபிரா போய் மறந்துச்சுட்டான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அல்லாஹ்வினுடைய அந்த தக்தீரை நம்ம பயப்படணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆகிர் கடைசி எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், உங்களுடைய அமல்கள் நீங்கள் எப்படி வாழ்றீங்கிறது உங்களுடைய இறுதியை வைத்து தான் முடிவு.
அந்த இறுதி முடிவு என்பது அழகான முடிவாக இருக்கணும், ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக இருக்கணும். அல்லாஹ் அதையெல்லாம் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. இது பெரிய ஒரு விஷயம். வாழும் காலத்தில் நல்லா வாழ்ந்துட்டு மௌத்தா இருக்கக்கூடிய நேரத்தில் களிமா வரலன்னா, வாழ்ற காலத்தில் மோசமா வந்து கடைசி காலத்தில் களிமா வந்துடுச்சுன்னா, வாழும் காலத்திலேயே நல்லா வந்து கடைசியாக மௌத்தா போதும் களிமாவோட மௌத்தா போனா அது எவ்வளவு பெருசு. அல்லாஹ் அதை பாக்கியமாக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, எனவே இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எதை சொல்ல வந்தேன் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மருத்துவத்துறையில மிக ரொம்ப டாப்ல இருந்தாங்க, மருத்துவத்துறையில ரொம்ப மேல இருந்தாங்க. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை மருத்துவத்துறையில் உச்சத்து கொண்டு வந்தான். இன்னைக்கு மௌத்தானவங்களை யாரும் ஹயாத்தாக்க முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மருத்துவம் அப்படி வளர்ந்துட்டு இப்படி வளர்ந்துருச்சு தான், இல்லைங்க இல்லை. ஒரு டியூபை உள்ள விட்டு வயிற்ற கிழிக்காம ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடறான். இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு மருத்துவத்துறையில. எங்கேயோ போயிட்டான் மனுஷன். ஆனாலும் மௌத்தா போனவன ஹயாத்தாக்க முடியுமா? முடியாது, முடியல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி அனுப்பணும். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான அந்தஸ்து என்னன்னு சொன்னா, இனிமையான குரல். அந்த குரல் வளர்த்தவர் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தனித்தன்மை. நீங்க அந்த கிறிஸ்தவர்கள் கூட படிப்பாங்க, தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த காலையில் நிறைய இந்த சர்ச்சில் இந்த பாட்டெல்லாம் ஒழிக்கிறதில்லை. அதில் அந்த பாடல்களில் அவங்க ரொம்ப இனிமையான அந்த கூலான பாடல்கள்லாம் படிப்பாங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்து சங்கீதம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த மக்கள் சங்கீதத்திற்கு பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, அருமையாக பாடுவாங்க. அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக இனிமையான குரலை கொண்டு வந்து வச்சான். அவங்க ஜபூரை ஓத ஆரம்பிச்சா ஜின்கள்லாம் அப்படியே வரிசையா வந்து அப்படி நின்று கேட்டுக்கிட்டே இருக்குமா. பறவைகள் அப்படியே கீழே இறங்கி அணிவகுத்து நிற்கும். இதையெல்லாம் தாண்டி ஓடக்கூடிய ஒரு ஆற்று பகுதியில் போய் அப்படி ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த ஆறு உறைஞ்சு போயிடும், அப்படியே நின்றுடும். இந்த அளவிற்கான ஒரு அருமையான சக்தியை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி ஸ்பெஷலை எல்லாம் கொடுத்திருந்தான். அதே மாதிரி அவுலியாக்களை நான் அதுதான் சொல்ல வர்றேன். ஆனால் எல்லா சிறப்புகளையும் ஒரே நபிக்கு கொடுத்திருந்தானான்னு கேட்டா அது ஸல்லல்லாஹு மட்டும். என்னென்ன நபிமார்களுக்கு என்ன சிறப்பை எல்லாம் கொடுத்திருந்தானோ அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பிச்சா ஜமாத் தொழுகை நடத்தினான். சஹாபிகள்லாம் ரசூலுல்லாஹ் இன்னும் ஓத மாட்டாங்களான்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஆர்வத்தோடு இருப்பார்கள். ருக்குவுக்கு போயிட்டா ஏன் ருக்குவுக்கு அதுக்குள்ள போனாங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு இறங்கி அந்த வேதத்தை ஓதும் போது அதில் இருக்கக்கூடிய இனிமை, அழகு அவ்வளவு. அதே மாதிரி சில சஹாபிகளும் இருந்தாங்க, அருமையா ஓதக்கூடிய சஹாபிகள். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகா ஓதுவாங்க, இனிமையான குரல். அவங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் பலம் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்பாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா ஆற்றலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களும் மரணித்தவர்களை ஹயாத்தாக்கிய நிகழ்வுகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மௌத்தானவங்களுக்கு ஹயாத்தாகி இருக்கிறாங்க, அவங்க ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. இப்படி எல்லா அந்தஸ்தையும் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி அவுலியாக்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அவுலியாவுக்கும் ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஒரு தனி ஸ்பெஷல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நம்முடைய நாதாவாக இருக்கக்கூடிய மஹ்மூது மஜ்தூப் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கான அந்த ஆற்றலை அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான் என்றால், தொலைந்து போனவைகளை கண்டுபிடிக்கிறது. நானே என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன்.
ஒரு முக்கியமான பொருளை வச்சுட்டு தடமாறி முடிச்சாச்சு. என்னங்க தேடுறியான்னு மனைவிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அங்கிங்க வச்சியானோ பயந்துட்டா. ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது. உடனே அவர் சொன்னா, அப்பாவுக்கு நேர்ந்துருங்க அப்படின்னா. உடனே அந்த நம்மளை விட வேகமாக நம்முடைய தாய்மார்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்திக்கலாம். நம்ம அந்த பதட்டத்தில் இருப்போம், அவங்க அந்த கரெக்டாக அதில் இருப்பாங்க. நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண் மக்கள். அப்போ அப்பாவுக்கு நேர்ந்தான்னு சொல்லி 5 நிமிஷத்தில் அந்த பொருள் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதெல்லாம் சொல்லும் பொழுது சில பேருக்கு அந்த அகாயிதில் குழப்பமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இது ஒரு வித்தியாசமாக படும். சரி, அவங்களுடைய தன்மை அது. ஆனால் ஒன்று அவங்களும் புரிஞ்சுக்கிடணும், இத்தகைய நாதாக்களுக்கு அல்லாஹ் என்ன பேர் கொடுத்துருக்கிறான்? அவுலியா. நாமளும் அவுலியான்னு பேர் கொடுத்தோம். இவங்களுக்கெல்லாம் அவுலியான்னு நாம ஒன்றும் பேர் கொடுக்க இல்லை. அவுலியான்னு பேர் கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே கொடுக்குறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் அப்படின்னு கொடுக்குறான். சரி, அவுலியான்னா என்னது அப்படின்னு கேட்டால் வலிங்கிறமில்ல, அந்த வலியினுடைய பன்மை தான் அவுலியா. ஒரு ஒலிக்கு இவங்களை மட்டும் சொல்றது தான் ஒலியுமோ. ஒலியுல்லா, பேர் மஹமூது மஜிதூப் ஒலியுல்லா, லப்பை அப்பா ஒலியுல்லா, ஷம்சுதீன் ஒலியுல்லா அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லாரையும் சேர்த்து சொல்றதா இருந்தால் அவுலியா, அது பன்மை. அப்ப இந்த வலிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதிகாரின்னு அர்த்தம். ரொம்ப கவனமா பாருங்க, அழகா இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு அருமையான பெயரை உங்களுக்கு வச்சிருக்கிறான். வலின்னு சொன்னால் அதிகாரம் மிக்கவர், அதிகாரம் உள்ளவர் அர்த்தம். அதிகாரம் உள்ளவர்னா யாரு? அதிகாரி. அதிகாரி யாரு? அதிகாரம் உள்ளவர். மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப நம்ம ஊர்ல ஒரு மின்துறை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தண்ணீர் துறைக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருப்பார். நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போவோம்? அந்த அதிகாரி தானே போய் கேட்போம், மனு கொடுப்போம். சார், எங்கள் தெருவில் இந்த லைட்லாம் எரியல, இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் எரிய மாட்டேங்குது, அல்லது இந்த இன்னொரு அதிகாரிகிட்ட போய் தண்ணீர் சரியாக வரல, மனு கொடுக்குறோம். இதுதானே நடைமுறை, இதுதானப்பா நடைமுறை. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன். அப்போ இது எல்லாத்துக்குமே போய் நீங்க முதலமைச்சரை போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் இவங்க இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா ரப்புல் ஆலமீனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த அவுலியாக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அழியாத அசையாத ஆட்சிக்கு சொந்தக்காரர் ரப்புல் ஆலமீன். அவனுடைய அதிகாரிகளாகத்தான் இந்த அவுலியாக்கள் இருக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், இந்த மழையை பொழிய வைக்கிறது யாரு? அல்லாஹ் தான். யார் மூலமா பொழிய வைக்கிறான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அல்லாஹ்வுல பொழிய வைக்க இயலாதா? ஒரு மலக்கு தேவையா? இது சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய விஷயம். இதுல ஒரு பெரிய பாரதூரமான ஒண்ணு இல்லை. அதெல்லாம் பெரிய சிறுக்கே வைக்காதுப்பா இந்த சமூகம். இந்த சமூகம் சிறுக்கு செய்யாதுங்கிறாங்க. யார் சொல்றா? சொல்லுதான் சொல்றாங்க. புகாரி ஷரீஃபிலேயே ஹதீஸ் இடம்பெறுது. அவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கத்தை நமக்கு நம்முடைய ஆபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் வடிவமைச்சு தந்துட்டாங்க. அவங்க என்ன வடிவமைத்து தந்தார்களோ அந்த வழியில நம்ம நடந்துகிட்டே போகணும். அப்ப இந்த அதிகாரி என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவர் தான் அதிகாரி. அதிகாரம் உள்ளவர் அதிகாரி. அந்த அதிகாரத்தில் போய் கேட்கிறோம். இதே மாதிரி இந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவுலியாக்கள் அதெல்லாம் செய்வாங்கன்னு யாராவது சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய முடியும் யாராவது பேசுவாங்களா? ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் பேசுவானா என்ன? கிதாபுகளிலே நம்ம ஓதும் போது நம்முடைய அகீதா பற்றி நம்ம ஓதும் போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை எழுதுவான், ஹதீஸை அடிப்படையாக வைத்து. வானம் மழை பொழிந்தது, வானம் மழை பொழிந்தது, பயிர் மரம் செடி கொடிகள் முளைத்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். சொன்னால் என்ன? இப்படி ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, அது குஃபுர், அது காஃபிரா போயிடுவான் அப்படின்னு எழுதுவான். வானம் மழை பொழிந்தது,
மழை பொழிந்து பூமியிலே பயிர் பசுமை ஏற்பட்டது, பயிர்கள் முளைத்தது, மரங்கள் முளைத்தது என்று சொன்னால் அது குஃப்ர்னு எழுதுறாங்க. விளங்கிட்டீங்களா? ஒன்று. அடுத்தது எழுதுறாங்க பாருங்க, வானம் மழை பொழிந்தது, பயிர்கள் முளைத்தது, பசுமை ஏற்பட்டது, மரங்கள் நல்ல கனிகளை தந்தது என்பது போன்று அவன் சொன்ன மாதிரி இன்னொருத்தன் சொல்றான். இது ஈமான்ங்கிறாங்க. என்ன ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு? அவன் என்ன சொன்னாலும் அவன் இவன் ரெண்டு பேரு. அவன் சொன்னா குஃப்ரு, இவன் சொன்னா ஈமான். ஏன் அப்படின்டா அவன் ஒரு மூமியிலே இல்லை. அவன் வானம் தான் மழை பொழுதுன்னு நம்புறான். அவன் கடவுளையே நம்ப இல்லை, இறைவனையே நம்ப இல்லை. இவன் மூமின், இவனுடைய நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ் தான். அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான் அப்படின்னு இவன் சொல்லித்தான் அவனுடைய நம்பிக்கை வரணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு மூமின் சொன்னாலே என்னதான் அர்த்தம்? மழை பொழியுது, இன்னைக்கு வானம் மழை பொழியுது அப்படின்னு சொன்னா நல்லா கூலாயிடுச்சுப்பா, மழை பொழிஞ்சு இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா குஃப்ரா? இல்லை, அவன் சொன்னது முஸ்லீம்ல. இப்ராஹிம் சொல்லிக்கிறான், அப்துல் காதர் சொல்லிக்கிறான், இஸ்மாயில் சொல்லியிருக்கான், பிரச்சனை இல்லையே. எனவே ஈமான் உள்ளவர்கள் இந்த வார்த்தையை சொன்னால் அது குஃப்ர் அல்ல அப்படின்னு இமாம்கள் எழுதுறாங்க. ஏன்னா எந்த மூமினும் அல்லாஹ் நாடாமல் அவுலியாக்கள் செஞ்சிட்டாங்க, நபிமார்கள் செஞ்சிட்டாங்க, ரசூல்மார்கள் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆவதும் அவனாலே, அழிவதும் அவனாலே, எல்லாம் அல்லாஹ்வால தான். இந்த ஈமான் எப்போது வந்துட்டோ அதுக்கு பிறகு அந்த அப்பா இந்த காரியத்தை செஞ்சு தந்தாங்க, இந்த அப்பா இந்த காரியத்தை செஞ்சு தந்தாங்க, இந்த நாதாக்கள் இந்த காரியம் செஞ்சாங்க, நான் அவங்கள்ட்ட போன சிவா கிடைத்தது, எல்லாமே ஈமான் தான். ஏன்னா இவன் இந்த நம்பிக்கை தான் தெளிவாக தானே இருக்கிறான். இவன் தெளிவா இருக்கிறான். இவனை போய் என்ன செய்யுது? குஃபுர்ல தள்ளுறது. இல்லை, இவன் காஃபிர் ஆயிட்டான், ஷிர்க் ஆயிட்டான். ஷிர்கே ஆக மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவ்வளவு தெளிவாக நம்ம விளங்கிக்கிட்டு இருந்தாக்கா இதை எப்படி விளங்கணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையை தான், வாக்கியத்தை தான் அவனும் பேசுகிறான், இவனும் பேசுகிறான். அவன் பேசினால் குஃப்ர், இவன் பேசினால் ஈமான். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே அப்பா என்ப அவர்கள் அவுலியா உள்ளா அப்படின்னு சொன்னா அதிகாரி. அதிகாரம் இருக்க போய் தானே அதிகாரம் அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அதிகாரின்னு சொன்னா அது என்னதாயிடும்? பொய்யாயிடுமே. அல்லாஹ் பொய் சொல்வானா? என்ன ஒரு அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத வாதம் இல்லையா இது? அருமையான பெருமக்களே, அவ்வளவு தெளிவாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. நம்ம ஆபாக்கள் சொல்லி தந்த அந்த வகையிலே ஒவ்வொரு அவுலியாக்களையும் அல்லாஹ் ஒரு சிறப்பம்சம் மிக்கவர்களாக வைத்திருக்கிறார். ஒரு ஆபத்து வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம என்ன செய்யறோம்? யாரை கூப்பிடுறோம்? யா முஹியுத்தீன் அழைக்கிறோம், ஓதுநாயத்தை அழைக்கிறோம். அப்ப ஆபத்தில் கை கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்னா ஓதுநாயர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இதுதான் வழிமார்களுக்கான வரைவிலக்கணம். வழின்ற வார்த்தைக்கு, அவுலியான்ற வார்த்தைக்கு வரைவிலக்கணம் இதுதான். இந்த அடிப்படையில் தான் அவுலியாக்கள் இருக்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். ஆகிரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கலாம் இருக்கட்டும். இப்ப இதுல அவங்க ஒரே ஒரு விஷயத்தை சர்ச்சையாக கிளப்புறாங்க. ஹயாத்தா இருக்கும் போதுண்டா பரவாயில்ல, அவங்க துனியா விட்டு மறைஞ்சிட்டாங்க, மௌத்தானதுக்கு பிறகு நீங்க அவங்கள்ட்ட போய் உதவி தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஹயாத்தா இருந்தால் உதவி தேடலாம் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ நாம் சொன்னோம், ஹயாத்தா இருந்தால் அவங்களால செய்ய முடியும், மௌத்தானா செய்ய முடியாது. இதுதான் ஈமானுக்கு மாற்றம். இது ஈமானுக்கு மாற்றம் இல்லையா? ஹயாத்தா இருந்தால் ஒருவரால் செய்ய முடியும் என்று நீ எப்படி நம்புற? நீ இல்லை, அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்துருப்பான். அப்போ மௌத்தானா அந்த அல்லாஹ் சக்தியை கொடுக்க முடியாதா? ஈமானுக்கு மாற்றம் இல்லது. அட, ஒரு குச்சியை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உயிரற்ற ஒரு குச்சியை கொண்டு கூட ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்வான். புகாரியிலேயே ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே நின்று அவங்களுக்கு ஒரு பொம்பளை ஒரு தனி ஒரு மெம்பர் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. பிரபலியமான ஹதீஸ் நீங்க கேட்டிருப்பீங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு மெம்பரை ஒன்று ஒரு பொம்பளை செஞ்சு கொடுக்குறாங்க. மெம்பரில் நின்று குத்துபா வருது, அதில் சாஞ்சிட்டு ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஓதுவாங்கன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க, மக்களுக்கு நசிஹத்து பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு கட்டை ஒன்று இருந்தது, அந்த கட்டையில் சாஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அது அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் ராகத்தா இல்லை. அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, நம்ம ஒன்று செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொண்டு ஒரு அழகான மெம்பர் மாதிரி நல்ல சாஞ்சிக்கிட்டு உபதேசம் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்த போது திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. என்ன சப்தம்? அழுகை சப்தம் வந்தது. எது அழுதது தெரியும் தானே? அந்த மரம் அழுதது, அந்த கட்டை அழுதது. அப்போ அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தம் போன்று அந்த ஹதீஸ் அப்படியே வருது. எல்லாரும் அங்கங்கே பார்க்கறோம், கடைசியில் பார்த்தா அதுதான் அழுவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அப்படியே நினைச்சுக்கிட்டாங்க, கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. எதை அணைச்சிக்கிட்டாங்க? அந்த மரத்தை கட்டி அணைத்த போது அதை தடவை கொடுத்தாங்க, அமைதியானது. தொடர்பான பல செய்திகள் இருக்கிறது. அப்போ ஒரு கட்டைக்கு கூட உயிரை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், அவனுடைய ரூஹை சுமந்திருக்கக்கூடிய நாதாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? இதுதான் அகீதால பொல்லாத அகீதா, பே அகீதா. எனவே இந்த அடிப்படையிலே நம்முடைய நாதா அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக இன்னைக்கு அவங்க திகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் இல்லை? யார் ஏதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒன்று நடந்தா இருக்கும். ஒவ்வொரு வீடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் மனசு தொட்டு பாருங்க, எல்லாரு வீட்லேயும் அவங்களுக்கு நேர்ச்சி செய்யாதுங்க இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வீட்லேயாவது செஞ்சுருப்பாங்க. அந்த காரியம் நடந்திருக்கும், அந்த பொருளை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் இந்த அவுலியாக்கள். அப்போ இந்த விஷயத்தில் அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இப்படி ஒவ்வொரு அவுலியாக்களையும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தா வச்சிருக்கிறான். ஒல் ஜிபால் அவுத்தா தாங்கிறான் அல்லாஹ். மலைகளை ஆப்புகளாக முளைகளாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அவுலியாக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பெரும்பாலும் நீங்க பாருங்க இந்த நிலநடுக்கம் ஏற்படாது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்தில் அவங்க பகுதியில் அடிக்கடி கொஞ்சம் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது. மௌலானாட்ட வந்து கேட்டாங்கன்னா, ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து கேட்டு இருக்கிறாங்க, இப்படி அடிக்கடி இந்த நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்கன்னா, பூமிக்கு பசிக்குது, அதுக்கு உணவு கொடுத்துட்டா அது சரியாயிடும் அப்படின்னாங்க. பூமிக்கு பசிக்குது, அதுக்கு உணவு கொடுத்துட்டா அது சரியாயிடும் அப்படின்னாங்க. மக்களுக்கு ஒன்றும் விளங்க இல்லை. கொஞ்ச நாளையில் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி மௌத்தாயிட்டாங்க, அடக்கியாச்சு. அதுக்கு பிறகு அந்த பகுதியில் நிலநடுக்கமே ஏற்படலை. அப்பந்தான் அங்கேருந்து விளங்கியிருக்கிறாங்க, அதுக்கு உணவாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க போய் அடங்கின உடனே அப்போ இவங்களை தேடுது. அந்த நிலநடுக்கம் இல்லை, அந்த பூமியை இவர்களை தேடுகிறது என்பதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் நான் பூமி தேடுமான தேடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பூமி ஒரு முறை அழுதது. ஏன் அழுகிறாய் என்று அல்லாஹ் கேட்டான். அப்படி கேட்ட பொழுது அந்த பூமி சொன்னது, யா ரப்பி, என்னுடைய முதுகிலே நபிமார்கள் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள், அவருடைய பாதத்தை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பாக்கியம் எனக்கு முடிஞ்சிருதே, என்னுடைய முதுகு மேலே வேற நபியே நடக்க மாட்டாங்களே, அவருடைய பாதத்தை சுமக்கக்கூடிய பாக்கியம் இல்லையே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, ஆமா நபிமார்கள் இல்லை, ஆனால் அவர்களுடைய இதயங்களை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அவுலியாக்கள் கியாமத் வரை இருப்பார்கள். அப்ப நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னால் சாதாரண உலமாக்கள் அல்ல, இந்த மாதிரி அவுலியாக்கள் தான், ஆரிஃபீன்கள். அல்ல உலமா வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகளாக உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உலமா என்பது உரஃபா, அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள். அவர்கள் தான் அந்த வாரிசுகள், எல்லா உலமாக்களும் அல்ல. அதை விளங்கிக்கிடணும். இல்முங்கிறது பெரிய விஷயம்தான். ஷைத்தானுக்கு இல்மு இருந்தது இல்லை, ஷைத்தான் லேசான ஆளா? இப்லீஸ் வந்து மலக்குமார்களுக்கெல்லாம் படித்து கொடுத்தவன் தானே. இப்போ இல்முங்கிறது இருக்கும். இல்முங்கிறது ஒரு பாக்கியமானது, சிறப்பானது, மேன்மையானது. இல்மை குறித்து குர்ஆன் நிறைய சிறப்பாக பேசுகிறது, ஹதீஸ் நிறைய சிறப்பாக பேசுது, அதில் சந்தேகம் இல்லை.
ஆனால் இர்ஃபான் என்பது அதை தாண்டியது, ரொம்ப உச்சத்திலே உள்ளது. அது அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை அறியக்கூடிய ஞானம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்ளும். அது சம்பந்தமா ஒரு கட்டத்தில் முந்தைய காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு இறைநேசர் வந்திருக்கிறார். அந்த இறைநேசர் வந்தபோது அவர்களை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் போயிருக்கிறார். அப்படி போன போது இப்னு சீனா, இந்த மருத்துவ மேதை நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல அவிசென்னா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 980 முதல் 1031 வரை வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் ஒரு பெரிய அறிவாற்றல் மிக்கவர், ஆராய்ச்சி மிக்கவர், அதிசயமான மருத்துவ துறையிலே உச்சம் கண்டவர் என்று சொல்லலாம். அவிசென்னா, அலிசீனா, அலி இப்னு சீனா, இப்னு சீனான்னு அவங்களுக்கு பேர். அவங்க இந்த அவுலியாவை பார்க்க போறாங்க. அப்ப அவங்க அந்த அவுலியா சொன்ன அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க, நாயகமே இவர் தான் இப்னு சீனா, பல துறைகளிலே ஒரு ஆராய்ச்சி செய்து பெரிய விஷயங்களை கண்டுபிடித்தவர், மருத்துவத்துறையிலே மகத்தான இடத்தை வகிக்கக்கூடியவர் என்னெல்லாம் அவரை பற்றி சொன்னதும், அப்படியா நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்னு சீனா, நீங்கள் எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் கண்டுபிடித்த விஷயங்களிலேயே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்னு சீனா சொன்னாங்களா, வக்து அப்படின்னா, வக்து நேரம். என்ன நேரம்? இப்போ நீங்கள் வானிலை அறிக்கை அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, நாளை இவ்வளோ வெயில் இருக்கும், அல்லது இந்த பகுதியில் மழை பெய்யும், இவ்வளோ பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், அங்கே புயல் வரும், அது வரும், கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களா இல்லையா, இன்னென்ன நேரத்தில் வரும்னு சொல்லி. அடுத்த வருஷம் வரணும்னு இப்போ சொல்கிறானா இல்லையே. அப்போ அந்த காலம் நெருங்கும் போது அந்த காற்றழுத்த மண்டலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு கடல் சீற்றம் இருக்குமா, வெப்பம் அதிகமாக இருக்குமா, மழை இருக்குமா, குளிர் இருக்குமா அப்படிங்கிறத அந்த நெருக்கமான காலத்தில் ஒரு 10 நாள், ஒரு 15 நாளைக்குள்ள அதுக்கு சொல்றான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வக்தும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை என்று ஒரு வக்து இருக்கிறது. அந்த வக்துன்னா கொஞ்ச நேரம் தான், ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவோம். அது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க பஅதல் அஸர், வெள்ளிக்கிழமை அஸருக்கு பின்னாலே என்று தான் நிறைய இமாம்கள் சொல்றாங்க. அஸருக்கும் மக்ரிபுக்கும் உள்ள நேரம், அப்பதானே நம்ம விளையாடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு விளையாட்டு, ஃபுட்பால், அது இது எல்லாமே விளையாடுற நேரம். விளையாடுற நேரத்தில் கொண்டு போய் அல்லாஹ் அதை வச்சுக்கிறான். அட நாம அவன் வச்சுக்கிற நேரத்தில் போய் நாம விளையாடிட்டு இருக்கிறோமா, விளையாடுற நேரத்தில் அவன் வச்சுக்கிறானா? அப்படி ஒரு நேரம் இருக்கிறது இல்லையா? லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கிறது, அது ஒரு நேரம். எல்லாமே கபூல் ஆகக்கூடிய நேரம், அங்கீகாரமாகக்கூடிய நேரம். இதே மாதிரி ஒரு நேரம் என்னன்னா, ஒரு நேரத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து விட்டால் இரும்பை மெல்ட் ஆக்கிடலாம், இரும்பை உருக்கிடலாம். இப்போ அந்த நேரத்தை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த இரும்பை உருக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட்டு, எலக்ட்ரிக்கு எவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்குது உலகம் முழுவதும். அது எதுவுமே தேவையில்லை, கோடிக்கணக்கான வாட்ஸ் ஃப்ரீ ஆயிடும். அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விலை குறைஞ்சிடும். அந்த மெல்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த வக்தை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும், அதுக்கு இன்னொரு நாள் வரும். அப்போ இந்த மகான் சொன்னாங்கன்னா, அலி இப்னு சீனா, இது ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி வரும் பொழுது, அந்த மாதிரி நேரம் வரும்போது நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு கொஞ்சம் முன்னாலேயே தெரிஞ்சிடும், இல்லாமல் தெரியும். அப்படி ஒரு அடையாளத்தை கண்டா நீங்கள் எனக்கு வந்து அதை செஞ்சு காட்டணும், டெமோ செஞ்சு காட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அவுலியா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அலி இப்னு சீனா ஒரு நாள் வந்துட்டாங்க, நாயகமே இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன், அந்த ஒப்பத்துக்கு நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒப்பத்து வந்துடும். கையில் இரும்பையும் கொண்டு வந்திருக்கிறான், ஒரு இரும்பு துண்டையும் கொண்டு வந்திருக்கிறான். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் நிறைய முரீதீன்கள்லாம் இருக்கிறாங்க, ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆவலான விஷயம் தானே இது, இரும்ப நம்ம லேசாக்குன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த ஒக்கத்து வந்துட்டு, ஹானல் ஒக்த்,
வக்து வந்துட்டுன்னு சொல்லி அந்த அலி இப்னு சீனா தன்னுடைய விரலை அந்த இரும்புக்குள்ளே நுழைக்கிறாங்க. இரும்புக்குள்ளே போயிடுச்சு, மாவுக்குள்ளே போகிற மாதிரி போகுது. போய் அப்படி குத்தி குத்தி எடுக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாங்க. அந்த அவுலியாவை பார்த்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அலி இப்னு சீனா அதை இன்னொரு தடவை செஞ்சு காட்டுங்க அப்படின்னா, நாயகமே அதை ஒக்குத்து போயிடுச்சு. இல்லை, தொட்டு பார்த்தா அது கல் மாதிரி இருக்குது, இரும்பு. குத்துனா கை போகிற விரல் முடிஞ்சு போயிடும். அப்போ தொட்டு போய் முடியல, அதுக்கான இனி ஒக்குத்து வரணும். அந்த ஒக்குத்து முடிஞ்சிருச்சு. ஃபாத்தல் ஒக்குத்து முடிந்து போனது அப்படின்னு யார் சொல்கிறா? அலி இப்னு சீனா சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் என் கையில் தாங்கலை அப்படின்னாங்க. இவங்க வாங்கினாங்க, வாங்கி விரலை விட்டாங்க, விரல உள்ளே போயிடுச்சு. இருந்தவங்கெல்லாம் அலி இப்னு சீனா வானத்துக்கு போயிட்டாரு திகைச்சு. என்னடா இது, இந்த நேரத்தை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், இது நேரம் அவங்கள தேடுற மாதிரிலாம் இருக்குது. உள்ளே போகுது, போய் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு நேரம் ஒரு கட்டுப்பாடு அல்லண்டா. அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு நேரம் இது ஒரு தனி துறை, தனி ஒரு உலகம், அது தனி ஒரு உலகம். அது அந்த வகையில் நாதாக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம், அவங்க 1000 விஷயம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது ஒன்று. ஒரு பொருளை நாம் சாதாரணமாக இன்னைக்கு கிண்டல் கேலியாக பண்ணக்கூடியலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் மண்டையில் படட்டுங்கிறதுக்காகவும் சொல்கிறேன். அப்போ இது அல்லாஹ் அவனுடைய நேசத்தின் அடிப்படையிலே தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு ஹைர் நடக்கணும்னு சொல்லி அவுலியாக்களை தன்னுடைய அவுத்தாதுகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். குர்ஆன் அதை பேசுகிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய நாதா அவர்கள் எல்லா, இன்னும் சொல்ல போனா சில வீடுகளில் நான் கேள்விப்பட்டதில் சொல்றேன், கேள்விப்பட்டேன்னா உறுதியான செய்தி, நம்ம அகீதாக்கு மாற்றமான அகீதா உள்ளவர் தான். ஆனால் அவங்க மனைவி பொண்டாட்டி வந்து அப்பா மேலே உயிர். வேடிக்கை பாருங்க, இப்படிலாம் இருக்கல நம்ம ஊரில். அவங்களே நிறைய விஷயங்களை இதை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவர் அகீதால குழப்பமா இருக்கிறாரு, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு பேசக்கூடியவர். ஆனால் அந்த பொம்பளை அவ்வளவு பிரிய வைத்திருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதன் மூலமாக முஜர்ரப் அனுபவித்து பார்த்த நிறைய விஷயங்களும் உண்டு. இதே மாதிரி இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா, நான் ஓதிய வசனத்துக்கு நான் வரல, இனிமேதான் அதை சொல்லணும், சொல்லி நாம் நிறைவுக்கு வந்துருவோம். அதை ஆயத்து சொல்லும்போது அவர்களுடைய துஆக்கு நாம போய் அங்கே நிற்கிறோன்ற வசீலா அதெல்லாம். ஏன் நீங்கள் நேராக அல்லாஹ்விட்ட கேட்டானா கேட்கலாம், கேளுங்களேன். யாரா நேராக அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? அதில் ஒருத்தர் ஒன்றும் இல்லை, எல்லாம் இத்திபாக்க தானே இருக்கிறோம். அல்லாஹ் தொழுகை முடிஞ்சு யார்ட்ட போய் கேட்குறோம்? அல்லாஹ்ட்ட தானே கேட்குறோம். நீ ஏன் எழுப்பி போகிற? தொழுகை முடிஞ்சு யார்ட்ட கேட்கறது? அல்லாஹ்ட்ட கேட்குறான். எதுக்கு போகிறேன்? கூட்டுதுவா இல்லை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்போ ஒரு நபர் இருக்கிறார், ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர்கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அமைச்சருக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, பெருசாக ஒன்றும் நம்ம தொடர்பில் நம்ம இல்லை. ஆனால் அமைச்சருக்கு நம்ம நெருக்கமான ஒருத்தர் இருக்கிறார், அவரை பிடிச்சா காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவர்கிட்ட போய் வாங்க நான் பேசுகிறேன் சொல்லி அவர் வந்துட்டார். இவரால் ஒன்றும் அமைச்சருக்கு ஒரு கட்டத்தில் அமைச்சராக வருவதற்கு அவர் நிறைய செலவழிச்சிருப்பார், அவர் துணை நின்றுப்பார். இனி அவரை பிடிச்சி போகும்போது என்ன செஞ்சுக்கிறான்? ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், நாம 1000 பாவங்களை செஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்போம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அல் உலமாக்கள். எந்த உலமாக்கள்? அல்லாஹ்வை அறிந்த உலமாக்கள். அல்லாஹ்வை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி நடப்பாங்க. இந்த அவுலியாக்கள் எல்லாம் அந்த உலமாக்கள் தானே, ரப்பானி தானே, அந்த லிஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவர்கள்ட்ட போய் நாம என்ன செய்ய வேண்டுறோம்னு சொன்னா அந்த கோரிக்கை அவங்க யார்கிட்ட கொண்டு போறாங்க? அல்லாஹ்ட்ட கொண்டு போறாங்க. அல்லாஹ் ஈஸியாக கபூல் செஞ்சிருவான், அவனுக்கு தட்ட முடியாது. ஏன்னா கேட்கறது அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தர் கேட்க. அவனை அஞ்சி நடந்தவர்கள், அவனுக்காக வேண்டிய ஹராமையும் விட்டவங்க, சில சமயங்களில் ஹலாலையும் விட்டவங்க. அது நிறைய செய்திகள் இருக்கு. அல்லாஹ் ஹலாலாக்கியதை கூட விட்டுருவாங்க. அதில் சுபகத்து வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற ஹலாலாக தான் இருக்கும். இப்போ ஒரு பொருள் இது ஹலாலா ஹராமான்னு தெரியலையே,
இது ஒழுங்காக அறுத்தானா இது இல்லையா, இந்த ஹோட்டலில் உள்ளது ஹலால்னு போர்டு போட்டிக்கலாம். போர்டு போட்ட இடம்லாம் எல்லாம் ஹலால் தானா, சும்மா எடுத்து போர்டை தானே செய்யலாம். ஹலாலா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஷரியத்தினுடைய சட்டம் என்ன? ஹலால் தான், சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடாமல் இருந்தால் கூடுதல் பேணுதல், இது மார்க்கம். அது ஹலாலான்னு சொன்னா எல்லாமே ஹலாம். எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை தவிர்த்து எல்லாமே ஹலால். அப்ப இது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த அடையாளமும் இல்லை. அடிப்படையில் அது ஹலால் என்று தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் அது ஹராம், இவன் அர்த்தவன் சரியில்லை, அவன் செத்து போனது அர்த்தம் அப்படின்லாம் தெரிஞ்சாது ஹராம். தெரியாத வரைக்கும் அது ஹலால் தான் அப்படிங்கிறது சரியா. ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் பேணுதலை அடிப்படையில் அது சாப்பிடாம விடுறது நம்ம சிறந்தது. இப்போ ஹலாலை நம்ம விடுறோமா இல்லையா? ஹலால்னு தெரியுதானே, அது ஹலால் தான் மார்க்கம் சொல்லுது. ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறது பேணுதல். இந்த பேணுதலை தான் எல்லா காலத்திலையும் எடுத்துக்கொள்வார்கள் யாரு? அவுலியாக்கள். நம்ம இப்படி இல்லையே, அதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமா இல்லையா? கடந்து போகிறோம். பாவம் இல்லை என்றாலும் கூட பாதுகாப்பும் இல்லை. அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு செயலும், சொல்லும், ஒவ்வொரு எட்டும் அசைவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். எனவே அவர்களிடத்தில் போய் ஒரு விஷயத்தை நாம் வேண்டுகிறோம் என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்விடத்தில் அந்த கோரிக்கையை முன் வச்சிருவாங்க, கபூல் ஆயிடு. அதை எப்படி வைக்கலாம்? 3 விதமாக நம்ம வைக்கலாம். அவங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு, யா அல்லாஹ், இந்த மஹ்மூத் மஜ்தூப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டால் என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக, இது ஒன்று. இரண்டாவது, நாயகமே, மஹ்மூத் மஜ்தூப் நாயகமே, எனக்காக வேண்டி இந்த காரியம் நடக்கிறதுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க, இது 2. மஹ்மூத் மஜ்தூப் நாயகமே, இந்த காரியத்தை நீங்களே நிறைவேற்றி தாருங்க, இது 3. இந்த 3மே ஒன்று தான், 3மே ஹலால். எல்லாமே இந்த 3மே மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது. ஏன்னா அதை சொல்றது யாரு? ஒரு மூமின். இந்த மூமினுடைய அகீதா என்ன? ஆவதும் அழிவதும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில். முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி கேட்டாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், ஒரு நல்ல டாக்டரை நீங்கள் சொல்லுங்களேன் அவர்கிட்ட போய் கேட்கலாம். அல்லது நீங்களே என் பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்களேன், என்ன பிரச்சனை? ரெண்டும் ஒன்று தான். எனவே இதில் பேர் எனக்கு வசீலா இஸ்திகாதா அப்படின்னு பேர் வரும். வசீலான்னு சொல்லுவோம், எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இஸ்திகாதா நேரடியாக கேட்கிறது. செய்தனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணியை தேடி சஃபா மர்வாக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூரத்து தம்மா பிள்ளைங்களை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க. காபா இருந்த இடம், அப்போ காபா இல்லைங்கண்ணே, எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அங்கே பிள்ளைய போட்டுட்டு வந்துட்டு இங்கே ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு, இதை கொஞ்சம் உயரமா இருக்கா இல்லையா குன்று சஃபா மர்வா, அங்கேயுங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கனைக்குள்ள யாரோ ஒரு நிக்கிற மாதிரி இருந்தது. பிள்ளைகிட்ட யாரோ நிக்கிறாங்களே அப்படின்ட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அகித் இந்தக கௌஸ், உங்களிடத்தில் ரட்சிப்பு தன்மை இருக்குமையானால் என் பிள்ளைய ரட்சித்து காப்பாத்துங்க அப்படின்னு யாரு கேட்கிறா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஒரு நபியினுடைய மனைவி, ஒரு அவுலியா. அவங்க கால் பதிந்ததின் காரணத்தினால தான் இன்னைக்கு சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடுறது நமக்கு பரதாகப்பட்டிருக்கு. சஃபா மர்வாங்கிறது பெரிய பிரம்மாண்டமான மலையா? நீரூற்றுகள் இருக்கிறதா? மலைகளில் மரங்கள், செடிகள், கனிகள் இருக்கிறதா? சோலைகள் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குன்று. அது ஒரு அவுலியாவினுடைய, பெண் அவுலியாவினுடைய கால் அதிலே பதிந்தது என்பதற்காக அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்திட்டான். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அறிவிச்சான். என்னுடைய அடையாளங்கள் அத்தாட்சிகளில் உள்ளதுங்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு யோசிங்க. என்ன தொடர்பு? ஒரு நபியும் அல்ல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நபியா? ஒரு பொம்பளை நபி இல்லை தானே? ஒரு நபியும் அல்ல. ஒரு நபி அல்லாத அவங்க யாரு? வலிங்கிறதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவங்க அவுலியாங்கிறதுல யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாரிசுல தானே வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாயார், வாப்பாவுடைய போய் உம்மா. அப்போ வாபிச்சா, சல்லல்லாஹு வாபிச்சா. அப்போ அவர்களுடைய இதுல அவங்களுடைய அந்த ரஹம்ல யார் இருந்திருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு இருந்திருக்குது.
அந்த நூரை சுமக்கக்கூடிய நூறுல்லா அல்லாஹ்வினுடைய நூரை சுமக்கக்கூடிய பாக்கியம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. அந்த அப்போ ஒரு அவுலியா அல்லாதவர்களுடைய அந்த ரஹம்ல அல்லாஹ் கொண்டு போவானா? அந்த நூரை சுமக்க வைப்பானா? அப்போ யாரெல்லாம் சுமந்தாங்களோ அத்தனை பேரும் அவுலியாக்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாக இருக்கட்டும், அதுக்கு மேலே தந்தை, அப்படி போன அந்த வாரிசு மொத்த தொடருமே என்னதான் தான் இருக்கும்? அவுலியாக்களாகத்தான் இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நிலையில் அவங்க என்ன செய்யறாங்க? அகிர் இந்த கௌஸ், உங்களிடத்துல ரட்சித்து யா கௌதுன்னு கூப்பிடுறோமா இல்லையா? அதை யார் முதல்ல கூப்பிட்டா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தான் கூப்பிட்டாங்க. அது புகாரியிலேயே ஹதீஸ் இருக்கு. அது சரிங்கிறது மார்க்கம். அப்ப அது சரின்னா இதுவும் சரிதான். யா கௌதுன்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ ஒரு மூமின் அப்படி கூப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மூமின் அல்லாதவன் கூப்பிட்டா, அல்லாஹ்வை நம்பாதவன் கூப்பிட்டா அது வேறு விஷயம். அதுதான் குஃப்ரு. ஒரு மூமின் அவுலியாக்களிடத்தில் நாதாக்களிடத்தில் போய் உதவி தேடி நேரடியாக உதவி தேடினாலும் அது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது தான். அப்படிங்கிறது தான் நம்முடைய இமாம்கள் தெளிவாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மன்சூர் இப்னு அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. மன்சூர் இப்னு ஹல்லாஜ் அவங்க வேற, மன்சூர் இப்னு அம்மார் வேற ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் ஒரு பள்ளிவாசல்ல அவங்க நசிஹத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நசிஹத் செய்து கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு யாசகர் வர்றார், ஒரு பசி உள்ளவர் வர்றார். வந்து அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு 4 திர்ஹம் தேவை, எனக்கு நாதாவே எனக்கு 4 திர்ஹம் தேவை அப்படின்ற உடனே டக்குன்னு அவங்க சொன்னாங்களாம், தப்பா அவனுக்கு யார் 4 திர்ஹம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் 4 துவாவை தர்றேன் அப்படிங்கிறான். 4 துவா செய்வேன் அப்படின்னா அவர் அந்த காலத்தில். அப்போ அவர் 4 திர்ஹம் ஏதாவது தாங்கங்கிறதுக்கும் 4 திர்ஹம்ங்கிறதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. சில பேர் முந்தைய நம்ம பார்த்துருக்கிறோம், சில தேவைக்கு வருவாங்க, இவ்வளோ தேவைன்னு கூட கொடுத்தா தங்களுக்கு தேவையை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி தந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஆட்கள் இருந்தாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, பார்க்க முடியல, வித்தியாசமாக இருக்குது. தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி ஹைர் அருமையானவர்களே, அப்போ அவர் 4 தான் கேட்ட உடனே எனக்கு 4 திர்ஹம் வேணும் அப்படின்னதும் அவங்க என்ன செஞ்சாங்க, யார் இவருக்கு 4 திர்ஹம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 4 துவா நான் செய்வேன்ட்டாங்க. அங்கே எத்தனையோ பேர் பணக்காரன் செல்வந்தனாங்க, அவனை எடுக்கிறதுக்கு முன்னால் பக்கத்தில் ஒருத்தர் நின்றார். அவர் கையில் 4 திர்ஹம் தான் இருக்குது, டக்குனு கையில் கொடுத்துட்டார். அவங்க மற்றவங்களாம் அப்படியே திகைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி தெரியும், அவங்க துவா செஞ்சால் உடனே கபூல் ஆகும். பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்லாம் உட்காந்துருக்கான். அவ்வளோ பேருக்கும் ஆஹா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டான். அவனை கூப்பிட்டாங்க, அங்கே வாப்பா அப்படின்னு. அவன் யாருன்னு கேட்டால் ஒரு யூதனினுடைய முஸ்லீம் அடிமை, முஸ்லீம் தான், ஒரு யூதனுக்கு அடிமையாக இருக்கிறான், சுதந்திரவாதியும் இல்லை. அப்போ ஒரு அடிமையாக இருப்பவனுக்கு எந்த பொருளும் சொந்தமாகவும் இருக்காது. ஏதாவது சொந்தமாக இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அவன் கையில் வச்சிருக்க 4 காசும் அவனுக்கு கிடையாது. அது யாரிடம்னா அந்த யூதன்ட காசு. அவன் இவன்கிட்ட கொடுத்து டே போய் பஜாரில் நான் பழங்கள் வாங்கிட்டு வான்னு சொல்லி பழங்கள் வாங்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த 4 காசை வச்சுக்கிட்டு பழம் வாங்க வந்தவன் இங்கே மன்சூர் இப்னு அம்மார் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல ரசனையாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். 4 யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு 4 துவாண்ட உடனே கையிலையும் கொடுத்துட்டான். அவன் காசே கிடையாது, 4 காசை கொடுத்துட்டான். அவன் அந்த ஈர்க்கப்பட்டு அவுலியாக்களினுடைய அந்த பேச்சுகள் அப்படி ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அவங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ அவனை கூப்பிட்டாங்க, அங்கே வா, 4 துவா சொல்லிட்டா. சரிப்பா, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நாயகமே, நான் முதல்ல முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு சுதந்திரவாதி இல்லை, நான் அடிமையாக இருக்கேன், நான் ஒரு அடிமை, நான் விடுதலை ஆகணும். யா அல்லாஹ், அப்படியா? சரி, ஒரு துவா நான் துவா செய்கிறேன். 2வது துவா என்னன்னா, என்னுடைய எஜமானன் ஒரு யூதன், ஆனால் நல்லவன், அவன் அநியாயம்லாம் செய்ய மாட்டான், ஆனால் அவனுக்கு ஹிதாயத்தில் யூதனாக இருக்கிறான், அவன் நல்லவனாக இருக்கிறான். என்னுடைய விஷயம், நான் அடிமையாக இருந்தாலும் கூட என்னை கொடுமையெல்லாம் படுத்த மாட்டான், நல்ல முறையில் நடந்துக்கிடுவான், நல்ல உணவு சாப்பாடு அதெல்லாம் அருமையாக தருவான், அதெல்லாம் ஒரு குறை சொல்கிறது கேளாது. அதனால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். எஜமானனுக்கு ஹிதாயத்தை கேட்குறாங்க பாருங்கள். அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் நிறைய படிப்பினை, இதெல்லாம் விரித்து சொன்னால் நிறைய நேரம் ஆகிடும். இப்போ யார் இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ அந்த முதலாளிகளுக்காக வேலை செய்பவர்கள் துவா கேட்கணும்.
ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அவங்க கம்பெனி சரியில்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய வேலை போயிடும். எனவே இந்த பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஹிதமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் அதில் எழுதுறாங்க நாதாக்கள். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய எஜமானருக்காக, உங்களுடைய முதலாளிக்காக, உங்களுடைய பாஸுக்காக நீங்கள் துஆ செய்யணும். ஏன்னா அல்லாஹ் அவங்களுடைய கையின் கீழால் உங்களை வச்சிருக்கிறான், அவங்க கையில் மூலமாக ரிஸ்க் அல்லாஹ் தர்றான். எனவே இந்த அடிமை கேட்கிறாரு, என்னுடைய எஜமானுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். சரி, மூணாவது என்ன அப்படின்னு? மூணாவது, நான் உரிமை ஆகிட்டா எனக்கு கிட்ட கையில் காசே இல்லையே, நான் பிச்சைக்காரனால இருப்பேன், ஒன்றும் இல்லையே, எனக்கு கொஞ்சம் காசு வேணும், நான் கொஞ்சம் வசதி ஆகிடும். சரி, நாலாவது என்ன? அல்லாஹ் என்ன மன்னிச்சிடும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும். சரி, இப்போ நான் துஆ செய்கிறேன்னு இவன் போயிட்டான். போய் வீசின கையில் இப்போ பழம் வாங்க போனவன் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் வர்றான். அட என்ன இவ்வளோ நேரம்? இந்த பழம் இங்கே போய் வாங்கிட்டு வரதுக்கா இவ்வளோ நேரம்? என்னப்பா நீ? சரி, என்ன பழத்தை எங்க சும்மா வரி? என்ன பழமும் இல்லை, வர்றவன் லேட்டாக, என்னப்பா நீ அப்படின்னு கேட்குறான். இல்லை, இப்படி போனேன், மன்சூர் அம்மார் இப்படி இருந்தாங்க, இப்படி சொன்னாங்க, 4 தீனார் ஏழைக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன், 4 துவா. அப்படியா? என்ன துவா? ஒன்று நான், நீ என்ன துவாலாம் கேட்ட அவர்கிட்ட? ஒன்று, நான் என்ன அடிமையாக இருக்கிறேன், உரிமையாகணும். யார்கிட்டையும் சொல்லப்படுது? எஜமான்டையும் சொல்லப்படுது, நான் உரிமையாயிடணும். அப்படியா? ஆழ்த்தத்துக்க நான் ஒன்றும் உரிமை இட்டுட்டேன்ட்டான். அல்லாஹ் கல்பில் போடுறான். இந்த நாதாக்களினுடைய துவாக்கள் அல்லாஹ்வினுடைய அரிஷை போய் தொட்டு அரிசிலிருந்து அந்த நூறு அவனுடைய கல்புக்கு வருது. இதுதான் இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் நாம நிற்கிறதுக்கான அடிப்படை காரணம். விளங்கணும் சரியா? இந்த இதை புரியாம ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்கிறான். அருமையான பெருமக்களே, அப்ப அந்த மன்சூர் இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட அந்த துவாவினுடைய பவர், தத்துக்க நான் உன்னை உரிமை இட்டுட்டேன்பா அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு? ரெண்டாவது, நீங்கள் யூதனா இருக்கிறீங்க, என்ஜமா அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், இஸ்லாத்துக்கு வரணும். என்னப்பா அப்படியா கேட்டா? ஆமாம். நீ ரொம்ப கருணை உள்ளவனா இருப்பா போல இருக்கப்பா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லிட்டான். மூணாவது என்ன? மூணாவது, இப்போ நீங்கள் உரிமை விட்டுட்டீங்க, இப்போ எனக்கு காசு ஒன்றும் இல்லை, நான் பிச்சைக்காரனாக இருக்கேன், நான் உரிமை விட்ட பிறகு எனக்கு ஏதாவது ஒரு வசதி ஏற்படணும். இவ்வளவு தானாப்பா? இப்போ எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு உனக்கு தெரியும் தானே, நியாயமாக இருக்காமா? நானும் நீரு சம பார்ட்னர், முடிஞ்சு போச்சு, ஆளுக்கு பாதி. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு யோசிக்கணும் நாம. எப்படி நடக்கிறது? அவனுடைய கல்புல முகல்லிமுல் குலூப், அல்லாஹ் கல்புகளை பிரட்டி கொண்டே இருக்கக்கூடியவன். அப்படியே பிரட்டி எடுத்துடுறான். கல்பு யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அவன் பிரட்டிடுவான். முகல்லிமுல் குலூப், அப்படி கல்பு அப்படி பிரட்டுறான். அந்த துஆவுடைய பவர் அது. அவனுக்கு வேண்டிய, அவன் நேசிக்கக்கூடிய அந்த நேசர் மன்சூர் இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கையை வைத்துட்டாங்க. அவன் போக விட்டுட்டு கையை வைத்து துஆ செஞ்சுட்டாங்க. யாரெல்லாம் இவனை 4 துஆவை நீ கபூல் செய்ய அப்படின்ட்டாங்க. இந்த அவுலியாக்கள் கேட்குற துஆக்கள் வித்தியாசமாலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் பேச முடியாது. அருமையான பெருமக்களே, அப்படி 3 துஆ முடிஞ்சு. சரிப்பா, என்னுடைய சொத்துல ஆளுக்கு பாதி பாதி, 50-50. இப்போ நானும் நீனு சமந்தான், சம பார்ட்னர், சம நிலைக்கு வந்துட்டோம். 10 கோடி இருந்தால் உனக்கு 5 கோடி, நானும் கோடி. என்னை விட நீ கூட இல்லை, உன்னை விட நான் கூட இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. நாலாவது என்ன? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அது என் கையில் இல்லை. அவங்க கையில் இல்லை. அவங்க கையில் என்ன இருக்குது? மற்ற 3 நான் செஞ்சிட்டேன்ப்பா, 3 நான் செஞ்சிட்டேன், இதை நான் செய்ய முடியாது, இது என்னுடைய கையில் இல்லை என்று சொல்லும் பொழுது அவனுடைய வீட்டு சுவரில் இருந்து ஒரு ஹாத்திஃப், ஒரு அசரீரி முழங்கியது. அல்லாஹு யக்ஃபிருக வ யக்ஃபிரு அபீதக வ யக்ஃபிருல் மன்சூர். அல்லாஹ் உன்னுடைய, யாரை பார்த்து? அந்த எஜமானரை பார்த்து, உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அடிமையாக இருந்த இவனுடைய பாவத்தையும் மன்சூர் இப்னு அம்மாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு அந்த அசரீரி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அசரீரி முழங்குகிறது. அருமையான பெருமக்களே, அவுலியாக்களினுடைய துஆக்களுக்கு ஆளானால் அவ்வளவு பெரிய பாக்கியம். அச்சை மன்னன் ஒருத்தர் இருந்தார். அப்பா அவர்கள் வஃபாத் ஆனதுக்கு பின்னால அவனுக்கு ஒரு பிரச்சனையை வந்து அப்பாவிடத்தில் வந்து முறையிட்ட பொழுது அந்த எதிரிகளுக்கு எதிராக ஒரு பெரும் படை வந்து அவனை திரட்டிச்சு. அந்த எதிரிகளை விரட்டிட்டு இவன் பாதுகாக்கப்பட்டுட்டான் அந்த மண்ணை.
அதுக்கப்புறம் அவனுடைய கனவுல வந்தா அப்பா அவங்க வராங்க. அவங்க கேட்ட அதற்கு பிறகு அவன் பெரிய காணிக்கைகளை கொண்டு வந்து ரொம்ப சங்கைப்படுத்தினான் என்பது வரலாற்றில் பார்க்க முடிகிறது. எத்தனையோ நோய் நிவாரணிகள், நோய் பெற்றவர்கள் எல்லாம் நிவாரணம் பெற்றிருக்கிறாங்க அப்பா அவர்களிடத்தில். சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம கேள்விப்பட்டது. அவங்க தங்களுடைய அருமை மகனார் சதகத்துல்லாஹ் அப்பா நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. ஒரு இடத்துல தண்ணியா இருக்குது. அப்ப அந்த தண்ணிக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க சுலைமான் ஒலியுல்லா. அப்ப சதகத்துல்லாஹ் அப்பா கேட்குறாங்க, என்ன பாப்பா தண்ணிக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. எல்லாமே நின்றுடுச்சு. பார்த்தா அப்பா இப்ப என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம். அல்லாஹ்வினுடைய பெயரை கேட்டால் வஜ்ரத்து குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கி விடுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் அச்சமும் தக்குவாவும் வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படி ஃபனாவாயிடுவாங்க. ஃபனாஃபில்லா நம்ம படிச்சு நம்பக்கூடியவர்களுக்கு தான் இது இந்த செய்தி, எல்லாருக்கும் இல்லை. எல்லாரும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நம்பனா நம்மகிட்ட போயிட்டு இருக்கு, அதுக்கு எனக்கு என்ன இருக்கு, யாருக்கு என்ன இருக்கு? நம்பக்கூடியவர்களுக்கு குர்ஆன் சம்பந்தமாக அது பேசுகிறது. அவனுடைய இதயங்கள் அப்படியே நடுங்கி விடும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அவர்கள் அப்படியே உதாரணமா இப்ப பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில யாராவது வரலன்னா அவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு சஹாபியை 3 நாளா காண இல்லை, என்ன இவர் 3 நாளா காண இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்ல, அவருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டாரு. அப்படியா, சரி உடனே வாங்க அவர் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நோயாளியை அந்த சஹாபியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. இந்த ஹதீஸில் எழுதுறாங்க பாருங்க, நாங்கள் அவரை போய் பார்த்தா அப்படியே அரண்டுட்டோம், நடுங்கி போயிட்டோம். ஆஜான பாகுவான அந்த சஹாபி குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார். எப்படி கூடு மாதிரி சின்னதாக இருக்கிறாங்க. ஒரு 70 கிலோ இருந்த ஒருத்தர் ஒரு 15 கிலோவில் வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பா 70 கிலோ இருந்த ஒருத்தர் 15 கிலோவுக்கு வந்தால் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த புள்ள மாதிரி ஆகிடுவாங்க. நம்மளை மாதிரி இருந்துட்டு இந்த புள்ள மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அது சாத்தியமா இல்லையா? சாத்தியம் தானே, ஹதீஸிலே இருக்கு. அப்போ இது சாத்தியம் என்று சொன்னால் அப்படி உருகி என்ன செய்வது, அப்படியே ஃபனாவாக போய்விடுவது என்பதும் சாத்தியம்தான். அதற்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கிறது. அப்படி ஒரு சலாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருது, அந்த மனிதர்களுடைய தரப்பிலிருந்து அந்த சலாம் வரும் பொழுது அவங்களுடைய பழைய நிலை, அந்த மஜ்தூமுடைய நிலையிலிருந்து சஹூடைய நிலைக்கு அவங்க செய்கிறாங்க, திரும்புகிறாங்கன்னு எழுதுவாங்க. அருமையான பெருமக்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இப்போது நிறைவுக்கு வருகிறேன். இத்தகைய அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத சொல்லி நான் முடிச்சிடறேன். அதுதான் ஆரம்பத்தில் நான் ஓதுன வசனம். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் இந்த எங்களுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லி அதில் உறுதியாக நின்று அந்த தக்வாவை பேணி அவுலியாவார்களாக திகழ்கிறார்களோ, இப்போ இதில் தான் பாருங்க அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க. யார் இடத்துல மலக்குமார்கள் வந்து சேர்றாங்க? அவுலியாக்கள் இடத்துல மலக்குமார்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வந்து சொல்றாங்களா, அல்லா தஹாபு வலா தஹஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরা, இதான் சப்ஜெக்ட். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலே நாங்கள் யாரு மலக்குமார்கள் சொல்றாங்க, உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குமார்கள் சொல்றதா சொல்றான். குர்ஆன்ல உள்ள வசனம் தானே நான் ஓதி காட்டுறேன். அப்ப நஹ்னு அவுலியாவுக்கும் உதவியாளர், இந்த இடத்துல உதவியாளர்கள், உங்களுக்கு உதவியாளர்களாக துனியாலையும் இருப்போம் ஆகிரத்திலையும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. யார் சொல்றா? மலக்குமார்கள் அவுலியாக்கிட்ட சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்கள பத்தி பேசுறாங்க. பேசும்போது ஒரு கிராமவாசி அன்ஐதுஹும் யா ரசூலல்லாஹ், நாயகமே அவங்கள பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்னா அது விரிவா சொல்றாங்க. உலகத்தினுடைய பல பகுதியில் அந்த அவுலியாக்கள் இருப்பாங்க. நாளை மறு உலகத்தில் அவர்களுக்கு முத்திலான மெம்பர்கள் போடப்பட்டிருக்கும். அவங்க அதில் போய் உட்கார்ந்த உடனே மக்கள்லாம் கேட்பாங்கன்னா, எந்த நபி, எந்த ஷஹீது, எந்த நபி, எந்த நபின்னு கேட்பாங்க.
அவங்க நபியும் இல்லை, ஷஹீதும் இல்லை. நான் அதுக்கப்புறம் சொல்வேன் உம்மத்தி உம்மத்தி அப்படின்னு நான் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ள அவுலியாக்கள்னு மக்கள் வழங்கிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுவார்கள்? யக்பித்துஹுமுல் அம்பியா, நபிமார்களே ஆச்சரியப்படுவாங்களாம். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நபிமார்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவு, நபிமார்களுடைய அந்தஸ்து வேற, அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அவுலியாக்களை மேன்மைப்படுத்தி கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி சிலாகிப்பான். அப்படிப்பட்ட அந்த பெருமக்களோடு நல்லடியர்களோடு நீங்கள் தொடர்பாக இருங்கள், சாதிகீன்களோடு இருங்க. அவங்களும் சாதிகீன்கள் தானே, அப்ப அவங்களோட நம்ம இருக்கோம். அந்த தொடர்புகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டால் நாமும் இந்த காந்தம் இருக்கு, காந்தம், அந்த காந்தத்தில் நம்ம சின்ன பிள்ளைலாம் நீங்கள் பார்க்கலாம், காந்தத்தில் கொண்டு போய் என்ன செய்யறது, இந்த பிளேடை இரும்பை போட்டு இப்படி தடவு 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 இப்படி தடவு தடவ அந்த இரும்புக்கும் அந்த காந்தத்துடைய தன்மை வந்துடும். அதே மாதிரி இந்த அவுலியாக்களோட பழகி 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 இருந்தால் என்ன செஞ்சிடும், அந்த தன்மை நமக்கும் வரும். இந்த அவுலியாக்களோட தொடர்பு இருந்தால், சாலிஹீன்களோட தொடர்புகள் இருந்தால், இது சம்பந்தமாக புகாரியிலையும் கடைசி பகுதியில் அது சம்பந்தமான ஹதீதுகள் வருகிறது. நீங்கள் யாரோட இணைகிறீங்களோ சேர்ந்திருக்கிறீங்களோ அந்த குணம் உங்களுக்கு வந்துடும், அந்த நல்ல பண்பு வந்துடும், அந்த நல்லொழுக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட நேயர்களாக அவங்க யாருடைய மனசையும் உடைக்க மாட்டாங்க, ரொம்ப கருணையாக நடப்பாங்க, ரொம்ப இனிமையாக நடப்பாங்க, யாரையும் வேதனைப்படுத்த மாட்டாங்க, இல்லாத புல்லாத வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து வராது. அப்படிப்பட்ட மென்மையாளர்களாக, தன்மையாளர்களாக, இரையச்சம் மிகுந்தவர்களாக திகழக்கூடியவர்கள் தான் இந்த அவுலியாக்கள். அத்தகைய மாபெரும் அவுலியாக்களில் உள்ளவர்களாக நம்முடைய ஷேഖனா பேர் மஹ்மூத் மஜ்தூம் அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய ஃபைது என்று சொல்லக்கூடிய அருளை அல்லாஹ் தஆலா நம் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் மழையென பொழிய செய்வானாக. அவருடைய பொருட்டால் இந்த ஊரில் நல்ல மழையை தருவானாக. நிம்மதியையும் ஒற்றுமையும் அன்பையும் பரவசத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. நோய் நொம்பலங்களை நீக்குவானாக. கஷ்டங்களையும் துன்பங்களையும் வறுமைகளையும் அல்லாஹ் போக்குவானாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை தருவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும், குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நாதாக்களுடைய பொருட்டா நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்து துன்யா ஆகிரத்தை நமக்கு பாக்கியமாக ஆக்கி தருவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. ஆண் குழந்தை கேட்பவர்களுக்கு ஆண் குழந்தையும், பெண் குழந்தை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையும் தந்தருள் பாலிப்பானாக. வியாபாரத்திலே ஹலாலான ரிஸ்கை பரக்கத்தை தருவானாக. நம்முடைய இதயங்களை ஈகை மிகுந்த இதயங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்க்க பலவிதமாய் பல்க அண்டன் தன்னை அடைகாக்கும் திருக்கருணை கண்ணே ரஹ்மானே, ஈரும் முதலுமற்ற இயங்குகின்ற முச்சுடராய் காரணியாய் பூரணமே கண்ணியரே ரஹ்மானே, உன் திருப்பெயர் போற்றி எனது நன்றி உரையை துவங்குகின்றேன். பேரிரையோனே, திருநேசரே, மறைந்தும் நிறைந்து வாழும் மகத்தான நமதூர் காயல் பதியில் நாடி வருவோருக்கெல்லாம் நன்மைகளை அள்ளி தரும் நாயகர் நம் குருநாதர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மண்பவுல் பரக்காத் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் உருசு நிகழ்ச்சியின் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். கந்தூரி நாளான இன்று அனைவர்களுக்கும் நன்றி சொல்லும் நல்ல வாய்ப்பை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நன்றி நவிழ்வில் துவக்கமாக இவ்வாண்டு நிகழ்ச்சிகளின் துவக்க நாள் முதல் இன்று வரை திட்டமிட்டபடி அனைத்து மிக சிறப்பாக நடைபெற தௌஃபீக் செய்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே முதல்கண் நன்றியினை மகிழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். இவ்வினிய நிகழ்ச்சிகளை நனி சிறப்போடு நடந்தேற நிறைவான நல்லாசிகளை வழங்கி கொண்டிருக்கும் நம் உயிரினும் இனிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாயார ஸலவாத்தும் ஸலாமும் கூறுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பல நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கிராத் ஓதி தொடங்கி தந்த மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஹத்தமுல் குர்ஆன் மஜ்லிஸுக்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்த எமது சிறுபள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி சீத் இஸ்மாயில் ஆலிம் அவர்களுக்கும் அன்றாட மஜ்லிஸ் நிகழ்ச்சியை நடத்தி தலைமையேற்று நடத்தி தந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் அரிய பல தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதில் இனிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்திய ஆலிம் பெருமக்கள் அவர்களுக்கும் கந்தூரி நாளான இன்று அதிகாலையில் கத்தமல் குர்ஆன் மஜ்லிஸ் தலைமையேற்று நடத்தி தந்த ஆலிம் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அசர் தொழுகைக்கு பின் மௌலித் மஜ்லிஸுக்கு தலைமையேற்று நடத்தி தந்த ஆலிம் அவர்களுக்கும் மகரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெற்ற ராத்திபத்துல் காதிரியா திக்ர் மஜ்லிஸினை தலைமையேற்று நடத்தி தந்த அகமது நேரா பள்ளியின் இமாம் ஜனாப் KMN உமர் அப்துல் காதர் அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைவு நாளான இன்று மகான் பேர் மஹமூது மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு சரிதத்தை உரையாற்றி தந்த ஹுத்பா பெரிய பள்ளியின் ஹத்தீபும் மாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹைச்சி அஹமது அப்துல் காதர் ஆலிம் மஹ்தரி அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு நேர்ச்சி பங்களிப்புகளை தந்த நல் மக்களுக்கும் ஒளியும் அமைத்து தந்த ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் ஷம்சுத்தீன் அவர்களுக்கும் அன்றாட நிகழ்ச்சியினை நேரலை செய்து உலக மக்கள் அனைவருக்கும் பயன்பாடு ஏற்படுத்தி தந்த அரபி முகமது அப்துல் காதர் அவர்களுக்கும் STV நிர்வாகத்தினருக்கும் எமது உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழும் ஓப்பான நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மெத்த சிறப்போடு பங்கேற்ற அவ்வப்போது அமர்வுகளை வைத்து கலந்து ஆலோசித்த திட்டங்களை தீட்டி தொடர்ந்து கலைப்பணியை ஆற்றிய இந்த அளவுக்கு சிறப்பாக்கி தந்த எமது ஏற்பாடு குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். இந்த நன்றி உரையில் யாரேனும் விடுபட்டிருந்தால் அதை எனது தனிப்பட்ட குறையாக கருதி சொல்லியாச்சு பொறுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ சுக்ரன் ஜஸீலா. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை பொது நேர்ச்சை விநியோகம் நடைபெற இருக்கின்றது. சரியாக காலை 6 மணி முதல் 8 மணி வரை நமது வளாகத்தில் வச்சு நேர்ச்சை சோறு விநியோகம் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் பொதுமக்கள் யாவர்களும் கலந்து நற்பயன் அடைமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நாளை மறுநாள் 8/9/2025 திங்கட்கிழமை காலை சரியாக 7 மணி முதல் 9 மணி வரை ஒன்றில் நேர்ச்சை பொது மெம்பர் கார்டு அவர்களுக்கும் பொது நேர்ச்சை விநியோகம் படுகிறது. அதில் உள்ளவர்களும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மாபெரும் மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரணி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் சரியாக மாலை 6:50 மணிக்கு மகரிபுக்கு பின் துவங்கும் இடம் பெரிய சதுக்கை, நிறைவு பெறும் இடம் புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரி. இம்மாபெரும் பேரணியில் பொதுமக்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்படையுமாறு வேண்டுகிறோம். குறிப்பு, பேரணிக்கு வருபவர்கள் இயன்ற அளவு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அணிந்து வரவும். இவன் ஒருங்கிணைந்த மீலாது பேரணி கமிட்டி மத்திய காயில், அல்லமீன் இளைஞர் நற்பணி மன்றம், மஹப்பத் ரசூல் கமிட்டி, காயித மில்லத் இளைஞர் சமூக அமைப்பு, அர் ரஹீம் மீலாது ரசூல் குழு, ஹுசைனியா ஜுஸ் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. خليفة الله في
فينا محيي الدين يا سيدي سندي قولنا يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد بشرى عرضي وخذ بيدي ما دام مددي خليفة الله فينا محيي الدين وعداني من مريد هديك الأقرار ومن عبيدك أبدا دائما ندوى ومن جنودك بقداميه ريحنا نعم العابدين وأميرا محيي الدين واصرف هذه صراطا أنت سالكه والله أعتقه فأنت مالكه ونجيه من ورائها مالكه سلطان كل ولي محيي الدين اللهم دام الهدى الأعلمك على محمد العلي خير مكان وعليه والذي إلى مشابهك وذره يشفع لي يا محيي الدين وتابعين لهم وعزيز الدين مخلنا جسدهم لله في الدين مستغفرين بفضل الله في الدين ومنهم أن تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله يا صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. صلى الله عليه وسلم. الفاتحة. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل الله أحد الله الصمد بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يافي نعما كافي مزيدا وفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه. اللهم إنا نتوسل إليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرت ولا هما إلا فرجت ولا حاجة هي لك يسرتها يا أرحم الراحمين. اللهم وصل ما قرأنا من كلامك العزيز هذه حديثا واصلة رحمة نازلة بركة شاملة رفة كاملة منا إلى روح سيدنا محمد النبي صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء المرسلين والمتقين الصالحين برحمتك يا أرحم الراحمين. خصوصا من بين محمود والجوب رضي الله تعالى. اللهم اغفر لنا ولهم برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك الحرم زيارة الروضة الشريف نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعل آخر كلامنا بقول شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني
الصبيان صغيرا. صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه. آمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.